நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஹெட் ஆஃப் 23rd லா கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 23rd லா கமிஷனோட சேர்பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட். ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிற இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேர்ம் என்ன, டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23rd லா கமிஷனோட டென்யூர் வந்து 3 இயர்ஸ் வந்து இருக்கும். சரியா? அடுத்தது ரீத்ராஜ் அவஸ்தி, இவங்க தான் வந்து 22nd லா கமிஷனோட சேர்பர்சனா வந்து இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் லா கமிஷன் பார்த்தீங்கன்னா லா கமிஷன் ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு அட்வைசரி பாடி. யாருக்கு அப்படின்னா லா மினிஸ்ட்ரிக்கு இவங்க ஒரு அட்வைசரி பாடி. இது வரைக்கும் 277 ரிப்போர்ட்ஸ் வந்து லா கமிஷன்ஸ், இது வரைக்கும் இந்தியாவில் வந்த லா கமிஷன்ஸ் அப் டு 22nd லா கமிஷன் வரைக்கும் 277 ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 23rd லா கமிஷனோட ஹெட்டா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா தினேஷ் மகேஸ்வரி. அடுத்தது, ஐக்மி இஸ் a large scale maritime exercise conducted between India and which of the following region அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐக்மி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ்க்கும் நடக்கக்கூடியது தான் இந்த மேரிடைம் எக்ஸசைஸ். டான்சானியால நடக்க போகுது. சரிங்களா? ஆப்பிரிக்கால டான்சானியா அப்படிங்கிற பிளேஸ், டான்சானியா அப்படிங்கிற கண்ட்ரியில நடக்க போகுது. ஸோ இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ். அடுத்தது, வாட் வாஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த வேர்ல்ட் இன் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன் 2023 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி சைனா தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் யாருன்னா யூஎஸ்ஏ வந்து செகண்ட்ல இருக்காங்க. தேர்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜப்பான் வந்து இருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ரேங்க்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் யூஎஸ்ஏ, தேர்ட் வந்து நமக்கு ஜப்பான், 4th வந்து நமக்கு இந்தியா. சரிங்களா? அடுத்தது, எச்சலின் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இஸ் a proposed hydropower project in which state அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எட்டலின் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது திபாங் ரிவர்ல வரப்போகுது. சரிங்களா? ஸோ திபாங் ரிவர் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, recently the cheetah project steering committee approved the relocation of cheetahs from Kino National Park to which of the following protected area அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கினோ நேஷனல் பார்க்ல இருந்து எங்க மாத்த போறாங்க அப்படின்னா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு மாத்த போறாங்க. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறதே நமக்கு 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? செப்டம்பர் 17, 2022 நம்ம பிரைம் மினிஸ்டரோட பர்த்டே அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 8 சீட்டா வந்து நமீபியால இருந்து வந்திருக்கும். நமீபியால இருந்து 8 சீட்டா, 12 சீட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கும். இது எல்லாமே இவ்வளவு நாள் கினோல இருந்துச்சு. இப்போ சீட்டாவை ரீலோகேட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.